ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆதார் கார்டு ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு UIDAI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட் uidai.gov.in அப்படின்னு இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வெப்சைட்டு. இதில் வந்து மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அந்த செக்ஷனில் கீழே வந்து டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அ மார்க்ஸ்ட் ஆதார் அப்படின்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஆதாரில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து ஷோ ஆகாது. ஆதார் நம்பருக்கு பதிலாக XX அந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் வந்து செக் பாக்ஸை ஒன்றும் பண்ணல, அப்படியே விட்டுட்டு கீழே வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் அந்த ஆதாரோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் சர்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ரீப்ரிண்ட் ஆஃப் ஆதார் வந்து இப்போ UIDAI வெப்சைட்டில் பண்ணலாம், இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, தி ஆதார் எலக்ட்ரானிக் காப்பி இஸ் அ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ், அப்புறமா உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் கிடையாது, இயர் ஆஃப் பர்த் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அனீஷ் ஒய் குமார் அப்படிங்கிறது ஒரு ஆளோட நேம் அப்படின்னா அவங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து 1989 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் ANIS அதுவும், அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த் 1989 அது போட்டிங்கன்னா அதான் வந்து உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ வந்து வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உடனே வந்து உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணோடனே பாஸ்வேர்டுக்காக கேட்கும். பாஸ்வேர்ட் ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இதில் வந்து உங்களோட நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ், அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த் இவ்வளோ தான் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ஆதார் கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். QR கோடு எல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே பிரிண்ட் அவுட்டை கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இது மொபைல் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லேயே வந்து சேவ் அஸ் PDF கொடுத்து PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது பிரிண்ட் அவுட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.